யுவஸ்ரீ, ஹலோ. அண்ணா சொல்லுங்கண்ணா. இல்ல, ஸ்லைடு வியூ ஆகலையே. ஒரே நிமிஷம். ஓரியன்டேஷன் மாத்தி பாருங்க. இல்லைன்னா எதுல இருந்து யுவஸ்ரீ, பிரசன்ட் பண்றீங்க? இல்ல ஸ்லைடு ஷேர் பண்ணியிருக்கிறது நான் இல்ல, யுவஸ்ரீ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. யுவஸ்ரீ, அபிஜித்துக்கு ஹோஸ்ட் கொடுக்க முடியுமா? ஹலோ யுவஸ்ரீ. ஆனா பிபிடி பிரசன்ட் ஆகலையா? இல்ல, ஆகல. நீங்க அபிஜித்துக்கு ஹோஸ்ட் கொடுங்க, அவர் பண்ணுவாரு. ஹலோ, யுவஸ்ரீ, நீங்க அபிஜித்துக்கு ஹோஸ்ட் கொடுக்க முடியுமா? ஹோஸ்ட் கொடுங்களேன். ஓகேண்ணா. ஓகே, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே ஓகே. டுடே டாபிக் வந்து ஏபிஓ பிளட் குரூப் அண்ட் பாம்பே பிளட் குரூப் சிஸ்டம். இதை பத்தி எல்லாருக்குமே கொஞ்சம் ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஏபிஓ பிளட் குரூப் பத்தி டாபிக் வந்திருக்கா? நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கல்ல கரண்டா? இது நம்ம ஸ்கூல்லயே படிச்ச டாபிக் தானே, 12th சுவாலஜில இருக்கும். நான் பேசுறது கேக்குதா? ஹலோ. எஸ் ப்ரோ, கேக்குது. எஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஏபிஓங்கிறது என்ன, எப்படி இதுக்கு நேம் கொடுத்தாங்க, எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும்,
எப்படி இதை ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம செக்ஷன்ல பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, பிளட் குரூப் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் பிளட். நம்ம அடல்ட் ஹியூமன் பாடியில 4 to 6 liters ஆஃப் பிளட் வந்து நம்ம பாடியில சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. பிளட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெட், அதுல ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு, அண்ட் பிளேட்லெட் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ ரெட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் ஹீம் மூலமா ஆக்சிஜனை ஹேரி பண்ணும் அண்ட் டிஷ்யூல இருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணும். டபிள்யூபிசியோட நார்மல் ஃபங்க்ஷன் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஃபைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அதை ஃபைட் பண்ணும். அண்ட் பிளேட்லெட் வந்து பாத்தீங்கன்னா கிளாட்டிங் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி அந்த பிளட் வந்து நிறைய ஃபங்க்ஷன் நம்ம உடம்புல பண்ணுது. ஓகே, இந்த பிளட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ஆன்டிஜன் ஆன்டிபாடினா தெரியும்ல எல்லாருக்கும். ஓகே, நார்மலா ஆன்டிஜன்னா என்ன, ஆன்டிபாடினா என்ன, யாராச்சும் சொல்ல முடியுமா? நெக்ஸ்ட் ஸ்லைட் கொடுங்க. ஓகே, ஆன்டிஜன்னா என்ன, ஆன்டிபாடினா என்ன? ஹலோ, ஹலோ, நான் பேசுறது கேக்குதுல? கேக்குது. புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ்னா. ஓகே ஓகே, புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ். ஓகே, என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கு சொல்ல முடியுமா? என்னென்ன லைக் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ், நம்ம பிளட் பத்தி பாக்குறதுனால பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் பத்தி பேசலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, யாராச்சும் சொல்ல முடியுமா? டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் மெயினா என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகத்துக்கு என்ன வரும்? ஆல்புமின், குளோபுலின், ஆல்புமின், ஃபிப்ரினோஜன். குளோபுலின் அண்ட் ஃபிப்ரினோஜன். ஓகே ஓகே, ஆன்டிஜன் ஆன்டிபாடி. இதுல இந்த இடத்துல பிளட் பத்தி நம்ம பாக்குறோம், பிளட் குரூப் சிஸ்டம் பத்தி நம்ம பாக்குறச்ச ஆன்டிஜன் ஆன்டிபாடிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடம்புல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே அது தெரியும்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோமாலிகுல்ஸ். பயோமாலிகுல்ஸ்ங்கிறது என்னது? ஓகே, ஆன்டிஜன் ஆன்டிபாடி நமக்கு தெரியும். பயோமாலிகுல் அப்படிங்கிறது என்னது? ஹலோ, எதெல்லாம் பயோமாலிகுல்னு சொல்லுவோம்? எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். குளுக்கோஸ் ஒரு பயோமாலிகுலா இல்லையா? ஃப்ரக்டோஸ் பயோமாலிகுல்னா தெரியும்ல. சுக்ரோஸ். சுக்ரோஸ். யா, பயோமாலிகுல்னா என்ன ஆக்சுவலா? ஆட்டம் வந்து பைண்ட் பண்ணி கெமிக்கல் பாண்டிங் இருந்ததுன்னா அது பயோமாலிகுலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம இந்த பிளட் குரூப் சிஸ்டம் பத்தி சொல்லும்போது நம்மளுடைய ஆர்பிசியில பாத்தீங்க அப்படின்னா அதோடைய சர்ஃபேஸ்ல சில ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி வந்து பைண்டா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆன்டிஜன் பாத்தீங்கன்னா அந்த ஆர்பிசியில சர்ஃபேஸ் மேல இருக்கும். ஓகேவா? இதன் அடிப்படையில தான் அவங்களுக்கு நம்ம பிளட் குரூப் நிர்ணயம் பண்றோம். பிளட் குரூப் நம்ம வந்து இவங்க இந்த பிளட் குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஆன்டிஜன்லயே வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒரு ஆன்டிஜன் வந்து எல்லா பிளட் குரூப்லயுமே இருக்கும். ஓகேவா? அது பேரு ஹச் ஆன்டிஜன் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஹச் ஆன்டிஜன் இல்ல அப்படின்னா அந்த பிளட் குரூப் வேற மாதிரி மாறுபடும். ஆனா மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரோட ஆர்பிசிக்கு மேலேயும் ஹச் ஆன்டிஜன் இருக்கும். ஓகேவா? இப்ப எப்படி அந்த ஆன்டிஜன் இருக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன நான் பின்னாடி சொல்றேன். ஓகேவா? ஓகே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிளட் குரூப் இருக்குமானா இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப் இருக்கும். ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஏ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப் இருக்கு. ஓகே, ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப் இருக்கு, எதனால அவங்களுக்கு இந்த மாதிரியான வேரியேஷன் இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி ஒரு பிளட் குரூப் வந்து இவங்களுக்கு ஏ பாசிட்டிவ், இவங்களுக்கு ஓ பாசிட்டிவ் சொல்றது எதன் அடிப்படையில் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜெனட்டிக், அவங்களுடைய பேரண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இந்த ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் பத்தி நம்ம இன்னைக்கு பாக்குறச்ச அது யாரு வந்து டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா காரல் லாண்ட்ஸ்டீனர் அப்படிங்கிறவங்க இது பண்ணிருக்காங்க, டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஏபிஓ அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிளட் குரூப் சிஸ்டம்லேயே வந்து நிறைய சிஸ்டம் இருக்கு. பிளட் குரூப்பை வந்து வகைப்படுத்துறதுக்கு இதன் மூலமா வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றதுக்கு. ஆனா வேர்ல்டு வைட் வந்து இப்போ யூஸ் பண்றது ஏபிஓ அண்ட் ஆர்ஹெச் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் எதன் அடிப்படையில பிரிக்கப்பட்டிருக்கு, அது எந்த லாவை பேஸ் பண்ணி அப்படின்னா லாண்ட்ஸ்டீனர் லா. ஓகே, லாண்ட்ஸ்டீனர் லாங்கிறது என்ன? நான் சொன்ன மாதிரி ஆன்டிஜன் ஆன்டிபாடியை பேஸ் பண்ணி தான் வருது. ஆன்டிஜன் பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிசில
ஆன்டிஜன் ஆர்பிசிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஆன்டிபாடி, அதாவது கரஸ்பாண்டிங் ஆன்டிபாடி அவங்களுக்கு ஆப்சண்டா இருக்கும். ஓகேவா? இதே இது ஆன்டிபாடி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஆன்டிஜன் ஆப்சண்டா இருக்கும். இவ்வளவுதான். இதன் அடிப்படையில தான் காரல் ஆன்ஸ்டீன் லா வந்து அதன் அடிப்படையில ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த தான் ஆன்டிஜன் ஆன்டிபாடி. ஆன்டிஜன் ஆர்பிஸ்ல மேல சர்ஃபேஸ்ல இருந்துச்சுன்னா ஆன்டிபாடி ஆப்சண்டா இருக்கும். ஆன்டிபாடி இருந்தது அப்படின்னா ஆன்டிஜன் ஆப்சண்டா இருக்கும். ஓகேங்களா? இதுல கொஞ்சம் போக போக உங்களுக்கு புரியும். அடுத்த ஸ்லைட். ஓகே, நான் சொன்ன மாதிரி நிறைய பிளட் குரூப் சிஸ்டம் இருக்கு. அதுல மோஸ்டா நம்ம யூஸ் பண்றது ஏபிஓ அண்ட் ஆர்ஹெச் சிஸ்டம் தான் யூஸ் பண்றோம். எல்லா பிளட் குரூப் சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட வந்து கம்பேட்டபிளா இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை. இப்ப எனக்கு வந்து ஏ பாசிட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பி பாசிட்டிவ் இருக்கு. ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப்பை வந்து பி பாசிட்டிவ் பிளட் குரூப் கொடுக்கலாமா? ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கு, அவங்களுக்கு பி பாசிட்டிவ் இல்ல, நான் அப்படி கூட வேண்டாம். எனக்கு ஏ பாசிட்டிவ், உங்களுக்கு ஏ நெகட்டிவ். ரெண்டுமே ஏ குரூப் தான். ஆனா ஏ பாசிட்டிவ் குரூப்பை ஏ நெகட்டிவ் குரூப்புக்கு கொடுக்கலாமா? கொடுத்தா என்ன ஆகும்? ஆர்பிசி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஹீமோலைசிஸ், அதாவது அக்ளூடினேஷன் நடந்த ஆர்பிசி ரத்த கட்டிகள் உருவாகும். அது மூலமா அவங்க டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அப்போ ஒரே பிளட் குரூப் கூட, அதாவது ஒரு குரூப் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தா கூட நம்ம யோசிச்சு தான் நம்ம பிளட் கொடுக்கணும். அதுக்கு நம்ம பிளட் குரூப் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, பிளட் குரூப் வந்து பொதுவா வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா காமனா இருக்கக்கூடியது ஏ பி ஏபி ஓ. ஓகேங்களா? இது போக அதர் பிளட் குரூப் சிஸ்டம் இருக்கு. அதை நான் பின்னாடி சொல்றேன். பாம்பே பிளட் குரூப் சிஸ்டம் பத்தி இருக்கு. அடுத்த ஸ்லைட். ஓகே, இப்போ ஒவ்வொரு பிளட் குரூப் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஆன்டிஜன் ஆன்டிபாடி பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ அதை மட்டும் நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஏ பிளட் குரூப் பாத்தீங்க அப்படின்னா ஏ ஆன்டிஜன் வந்து ஆர்பிசியோட சர்ஃபேஸ்ல இருக்கும். நான் சொன்னேன்ல முதல்ல 4 பிளட் குரூப்புமே ஏ பி ஏபி ஓ. ஓகேங்களா? இதுல 4லயுமே எது மெயினா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச் ஆன்டிஜன் மெயினா இருக்கும். அந்த ஹச் ஆன்டிஜன் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க பேரண்ட் வந்து பேரண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஜீன் அந்த ஹச் ஆன்டிஜனை ஒருவேளை ஏவா மாத்தலாம், இல்ல பியா மாத்தலாம், இல்ல ஏபியா மாத்தலாம். அது வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் நிர்ணயிக்கிறது. ஆனா ஹச் ஆன்டிஜன் தான் என்னவா மாறும்? ஏவாகவோ பி ஆகவோ இல்ல ஏபி ஆகவோ மாறும். ஓகேங்களா? இப்போ உங்க சர்ஃபேஸ் மேல, அதாவது ஆர்பிசி சர்ஃபேஸ் மேல ஏ ஆன்டிஜன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏக்கு அகெயின்ஸ்ட் என்னது? பி. ஓகேங்களா? அப்போ பி ஆன்டிபாடி அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதே மாதிரிதான் பி பிளட் குரூப் அப்படின்னா அவங்க சர்ஃபேஸ்க்கு மேல பி ஆன்டிஜன் இருக்கு அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய ஏ ஆன்டிபாடி இருக்கும். இதை பொறுத்துதான் அவங்க ஏ பிளட் குரூப்பா பி பிளட் குரூப்பான்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இதே மாதிரி ஏபி பிளட் குரூப். ஏபி பிளட் குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சர்ஃபேஸ் மேல ஏ ஆன்டிஜன் இருக்கும், பி ஆன்டிஜன் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஆர்பிஸ்ல ஏ அண்ட் பி ஆன்டிஜன் இருக்கும். பட் ஏன் உங்களுக்கு ஏ அண்ட் பி ஆன்டிபாடி இருக்காது? யாராச்சும் சொல்ல முடியுமா? அவங்க சர்ஃபேஸ் மேல ஏ ஆன்டிஜன் பி ஆன்டிஜன் இருக்கு, ஏன் அவங்களுக்கு எதிரான ஆன்டிபாடி அவங்களுக்கு இருக்காது? நான் சொல்றது புரியுது இல்லை உங்களுக்கு? குழப்பற மாதிரி இல்லைல்ல? இது எல்லாமே ஆன்டிஜன் ஆன்டிபாடி பேஸ் பண்ணி தான் வரும். அந்த காரல் ஆன்ஸ்டீன் லாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டிஜன் பிரசண்டா இருந்துச்சுன்னா ஆன்டிபாடி ஆப்சண்டா இருக்கும், ஆன்டிபாடி ஆப்சண்டா இருந்துச்சுன்னா ஆன்டிஜன் பிரசண்டா இருக்கும். நான் சொன்னேன் ஏ பிளட் குரூப்பா இருந்ததுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டா பி ஆன்டிபாடி இருக்கும், பி பிளட் குரூப்பா இருந்துச்சுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டா ஏ ஆன்டிபாடி இருக்கும். இப்போ ஏபி பிளட் குரூப்னு இருக்கு, அவங்களுக்கு ஏ ஆன்டிஜன் இருக்கும், பி ஆன்டிஜன் இருக்கும். அவங்களுக்கு ஏ அண்ட் பி ஆன்டிபாடி இருக்காது. ஏன் இருக்காது? ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடந்து ஓகே, அக்ளூட்டினேஷன் நடந்துடும். அக்ளூட்டினேஷன் நடந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? பிளட் வந்து கொடுக்க முடியாது. அதாவது அக்ளூனேஷன் ஆன்டிஜன் இருக்கு, ஆன்டிபாடி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு ஃபைட் பண்ணி அக்ளூனேஷன் நடந்துடும் இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு ஆன்டிபாடி இருக்காது. இதே ஓ பிளட் குரூப் எடுத்துக்கோங்க. ஓ பிளட் குரூப்ல ஏ அண்ட் பி ஆன்டிஜன்ஸ் வந்து இருக்காது, ஆனா அதுக்கு எதிரான ஆன்டிபாடி இருக்கும். இந்த ஏபி அண்ட் ஓ வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏபினா அவங்களுக்கு ஏ ஆன்டிஜன் இருக்கும், பி ஆன்டிஜன் இருக்கும், ஆன்டிபாடி இருக்காது. ஓ பிளட் குரூப்னா அவங்களுக்கு ஆன்டிஜன்ஸ் இருக்காது, ஆனா ஆன்டிபாடி இருக்கும். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நான் சொன்னல இந்த ஏபிஓன்னு சொல்றீங்க, இந்த ஆன்டிஜன்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, என்ன நடக்குது உள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆர்பிசில நான் சொன்ன மாதிரி ஹச் ஆன்டிஜன் தான் மெயினா இருக்கும். அதான் வந்து பேரண்ட் ஆன்டிஜன் சொல்லுவாங்க. அந்த பேரண்ட் ஆன்டிஜன்ல இருந்து தான் அது ஏ ஆன்டிஜனா மாறணுமா, பி ஆன்டிஜனா மாறணுமா, இல்ல ஏபியா மாறணுமா, ஓவா மாறணுமா டிசைட் பண்றது எது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பயோமாலிகுல். உங்களுடைய பேரண்ட்ல இருந்து வந்த அந்த ஜீன் வந்து டிசைட் பண்ணும், பயோமாலிகுல் டிசைட் பண்ணும். அதான் அங்க கொடுத்துருக்கேன். ஓகே, முதல்ல ஹச் ஆன்டிஜன் பார்க்கலாமா? ஹச் ஆன்டிஜன் அப்படின்னா நாங்க கொடுத்துக்க பாருங்க, குளுக்கோஸ்,
கேலக்டோஸ், N அஸ்டைல் N-அஸ்டைல் குளுக்கோசமைன், ஃபியூகோஸ் அண்ட் N-அஸ்டைல் கேலக்டோசமைன். இது எல்லாம் என்னன்னா பயோமாலிகுல். ஓகே, இந்த பயோமாலிகுலை பொறுத்து தான் இந்த ஆன்டிஜென்ஸ் வந்து டிசைட் பண்ணப்படுது. ஹச் ஆன்டிஜன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் குரூப் ஆட் ஆயிருக்கும். இதே வந்து உங்களுக்கு ஏ ஆன்டிஜனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபியூகோஸ் குரூப் இருக்கும். பி ஆன்டிஜனா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு N-அஸ்டைல் கேலக்டோசமைன் அப்படிங்கிற குரூப் ஆட் ஆயிருக்கும். ஓகே, அது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆர்பிசில ஹச் ஆன்டிஜன் இருக்கிறத பொறுத்து என்னென்ன பயோமாலிகுல் எப்படி ஆட் ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் ஏ ஆன்டிஜன், பி ஆன்டிஜன் அண்ட் ஹச் ஆன்டிஜனை அவங்க டிசைட் பண்றாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ குரூப் ஏ, குரூப் பி, குரூப் ஏபி அண்ட் ஓ இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஏ ஆன்டிஜனா இருந்தது, ஏ பிளட் குரூப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்க சர்ஃபேஸ் மேல என்ன ஆன்டிஜன் இருக்கும் யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏ பிளட் குரூப்பா இருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்டிஜன் இருக்கும்? ஹலோ, ஏ ஆன்டிஜன் இருக்கும். என்ன ஆன்டிபாடி இருக்கும்? அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கணும். என்ன ஆன்டிபாடி இருக்கும்? பி ஆன்டி பி இருக்கும். ஓகே, இதே பி பிளட் குரூப்பா இருந்தாங்கன்னா உங்க சர்ஃபேஸ் மேல பி ஆன்டிஜன் இருக்கும். பி அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய ஏ ஆன்டி ஏ இருக்கும். ஏபி பிளட் குரூப்பா இருக்காங்க அப்படின்னா ஏ ஆன்டிஜன் இருக்கும், பி ஆன்டிஜன் இருக்கும், ஆன்டிபாடி அவங்களுக்கு இருக்காது. அதே ஓ பிளட் குரூப்பா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏ ஆன்டிஜன், பி ஆன்டிஜன் இருக்காது. அதுக்கு பதிலாக ஆன்டி ஏ, ஆன்டி பி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இதுல இது ஒரு ஜென்ரலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். யுனிவர்சல் டோனார்னா யாரு, யுனிவர்சல் ரெசிபியன்ஸ்னா யாரு? ஓகே, யுனிவர்சல் டோனார்ஸ் யார் இந்த இடத்துலனா ஓ பிளட் குரூப். யுனிவர்சல் ரெசிபியன்ஸ் யாரு அப்படின்னா ஏபி பிளட் குரூப். ஏன் வந்து யுனிவர்சல் டோனார்ஸ்ல ஓ பிளட் குரூப் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டா ஆன்டி பி இருக்கும். கரெக்டா? அதே ஒரே பிளட் குரூப்ல இருக்கக்கூடிய இருக்காது. இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அக்ளூடினேஷன் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப நமக்கு பிளட் கொடுக்க முடியாது. இது ஓ பிளட் குரூப்ல ஆன்டிஜனே இல்ல, ஆன்டிபாடி மட்டும்தான் இருக்கு. அப்போ அவங்க உடம்புல என்ன ஆன்டிஜன் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? பிளட் கொடுத்தா ஒன்றும் ஆகாது. அதனால ஓ பிளட் குரூப் கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் ஏபி பிளட் குரூப்பும். அதனால யுனிவர்சல் டோனார்ஸ் யாருன்னா அந்த இடத்துல ஓ பிளட் குரூப், யுனிவர்சல் ரெசிபியன்ஸ் யாரு அப்படின்னா ஏபி பிளட் குரூப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது யாராருக்கு என்னென்ன பிளட் குரூப் கொடுக்கலாம்? இப்போ ஏபி குரூப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏ அண்ட் பி ஆன்டிஜன்ஸ் இருக்கும், ஆன்டிபாடி இருக்காது. யார்கிட்ட இருந்து பிளட் கொடுக்கலாம் அப்படின்னா ஏபி பிளட் குரூப்பு கொடுக்கலாம். யார்கிட்ட இருந்து பிளட் வாங்கலாம் அப்படின்னா ஏபி அண்ட் ஓ இந்த பிளட் குரூப்ல இருந்து நம்ம பிளட் வாங்கிக்கலாம். ஏ பிளட் குரூப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏ அண்ட் ஏபி அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏ அண்ட் ஓங்கிறது யூனிவர்சல் டோனார்ஸ்னால நம்ம ஓட்ட இருந்து வாங்கிக்கலாம். பி பிளட் குரூப் அப்படின்னா பி அண்ட் ஏபிக்கு கொடுக்கலாம், பி அண்ட் ஓட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஓ பிளட் குரூப்பா இருக்காங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும்னா அவங்க யூனிவர்சல் டோனார்ஸ் இல்லையா? ஸோ யாருக்கெல்லாம் கொடுக்க முடியும்? ஏபி ஓ எல்லா பிளட் குரூப் கொடுக்கலாம். பட் யார்கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்கிக்க முடியும்னா ஓ பிளட் குரூப்ல இருந்து மட்டும்தான் அவங்களால வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ எப்படி இந்த ஏபிஓ எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க? இப்போ நீங்க ஒரு லேபுக்கு போறீங்க, நீங்க பிளட் டொனேட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பிளட் குரூப் இருக்குன்னு முதல்ல செக் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க வந்து ஏ பாசிட்டிவ் சொன்னா கூட அவங்க முதல்ல நாங்க செக் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து உண்மையிலே ஏ பாசிட்டிவ் தானா, பி பாசிட்டிவ் இருக்கா, இது தெரியாம எதுவும் மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். எப்படிலாம் அதை செக் பண்றாங்க அப்படின்னா லேப் டயக்னோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லைடு டெக்னிக் இருக்கு, டியூப் டெக்னிக் இருக்கு, காலம் அக்ளுனேஷன் டெக்னிக், ஜெல் கார்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க, இன்னும் மைக்ரோபிளேட் மெத்தட்லாம் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ காமனா வந்து யூஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா டியூப் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க பிளட் பேங்க்ல. அப்படி இல்லைன்னா ஜெல் கார்ட் மெத்தட் இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்க, ஜெல் கார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஏபிஓ பிளட் குரூப் கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து அவுட் ஆஃப் நாலேஜ், நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ காலம் அக்ளுனேஷன் டெக்னிக் பத்தி என்ன சொல்லலாம்னா அது ஒரு புது மெத்தட் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படி கம்மியா இருக்கும் உங்களுக்கு நம்ம எப்படி பிளட் வந்து உங்களுக்கு எந்த பிளட் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த மெத்தடை நம்ம ஜெல் கார்ட் மெத்தட், அதாவது தேர்ட் மெத்தட் காலம் அக்ளுனேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு ஸ்லைட் மெத்தட் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லைட் மெத்தடுக்கு நான் ஒரு கிளாஸ் ஸ்லைட் எடுத்துக்கிட்டேன் கையில, அதுல வந்து ஒரு ஃபிங்கர் அந்த அது போதும். அந்த பிளட்டை வந்து நான் ஆட் பண்றேன். மூணு இடத்துல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்லைட்ல நான் 3 இடத்துல 3 பிளட் வைக்கிறேன். ஓகே, இப்போ எங்க கையில என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். ஓகே, ஏ குரூப், பி குரூப் அண்ட் ஓ குரூப்புக்கான ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளூயிட் நாங்கள் அதில் ஆட் பண்றோம். ஓகே, அதில் ஆட் பண்ணிட்டு அதை என்ன சொல்லுவோம்னா நாங்க ஆன்டி ஏ, ஆன்டி பி, ஆன்டி டின்னு சொல்லுவோம்.
ஓகேங்களா? அப்போ உங்க பிளட் குரூப்ல நாங்க அந்த 3 ஃப்ளூயிடையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு அது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னன்னா அக்ளூடினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ளூடினேஷன் கிளம்பிங், அந்த பிளட் வந்து கிளம்ப் ஆகுறது. ஓகேவா? அதை பொறுத்து அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த பிளட் குரூப் தான் இவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நான் ஓ பாசிட்டிவ் சொல்றேன். ஓ பாசிட்டிவ்ல ஆன்டி ஏ, ஆன்டி பி, ஆன்டி டி, இது 3 என்னது? நாங்க ஊத்துன ஃப்ளூயிடு. அந்த டிராப்புங்கிறது பிளட். இப்ப நாங்க ஃப்ளூயிட ஊத்தியாச்சு. ஓகே, இப்ப ஆன்டி ஏல அக்ளூடினேஷன் இருக்குதா இல்லையா? ஆன்டி ஏல அக்ளூடினேஷன் இருக்குதா? ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? சுரேஷ் கேக்குது. ஓகே ஓகே. ஆன்டி ஏல பாத்தீங்கன்னா அக்ளூடினேஷன் இல்ல, ஆன்டி பிலயும் அக்ளூடினேஷன் இல்ல, ஆனா ஆன்டி டில அக்ளூடினேஷன் இருக்குது. அப்படின்னா அவங்க ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப். ஓகேங்களா? ஓ நெகட்டிவ் அப்படின்னா 3லயுமே அக்ளூடினேஷன் இருக்காது. அப்படின்னா அவங்க ஓ நெகட்டிவ். இது நீங்க கொஞ்சம் ஒரு மக்கப் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். அப்படி நிறைய பார்த்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு புரியும், டக்குன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. அப்போ ஆன்டி ஏ, ஆன்டி பி ரெண்டுலயும் அக்ளூடினேஷன் இல்லாம ஆன்டி டில மட்டும் அக்ளூடினேஷன் இருக்குதுன்னா அவங்க ஓ பாசிட்டிவ் பிளட் குரூப். ஓ நெகட்டிவ் பிளட் குரூப் இருந்துச்சுன்னா 3லயுமே அக்ளூடினேஷன் இருக்காது. இதே ஏ பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. ஏ பாசிட்டிவ் அப்படின்னா ஆன்டி ஏலையும் ஆன்டி டிலையும் இருக்கும் அக்ளூடினேஷன். இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா அவங்க ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப். ஏ நெகட்டிவ் அப்படின்னா ஆன்டி ஏல மட்டும்தான் இருக்கும். இதே பி பாசிட்டிவ்னா அதே தான், நான் சொன்ன மாதிரி ஏ பாசிட்டிவ் மாதிரியே தான் பி பாசிட்டிவ். என்ன, பி ஆன்டி பிலையும் இருக்கும், ஆன்டி டிலையும் இருக்கும். பி நெகட்டிவ்னா ஆன்டி பில மட்டும்தான் இருக்கும். ஏபி பாசிட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு 3லயுமே இருக்கும். சரிங்களா? 3லயுமே அக்ளூடினேஷன் இருந்துச்சுன்னா அவங்க ஏபி பாசிட்டிவ். ஏபி நெகட்டிவா இருந்தாங்கன்னா ஏலையும் பிலையும் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இன்வாலிட், ஒருவேளை நம்ம போட்ட டெஸ்ட் இன்வாலிட் ஆச்சு அப்படின்னா கண்ட்ரோல்லயும் அக்ளூடினேஷன் வந்துருச்சுன்னா நம்ம போட்ட டெஸ்ட்டே இன்வாலிட், தப்பு நடத்தும். ஓகேங்களா? இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும். நான் ஸ்லைட் ஷேர் பண்றேன், நீங்க திரும்ப படிச்சு படிச்சு பார்க்க உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஏ, பி அண்ட் ஓ பிளட் குரூப். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது பாம்பே பிளட் குரூப். இந்த பாம்பே பிளட் குரூப் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்? ஹலோ, நிறைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க பாம்பே பிளட் குரூப் பத்தி, படம் எடுத்திருக்காங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா பாம்பே பிளட் குரூப்? ஹலோ. எஸ். ஓகே, பாம்பே பிளட் குரூப்னா ஆக்சுவலா என்ன? நம்ம மெடிக்கல் டேர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா பாம்பேல ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னக்கூட்டி ஒருத்தங்க மெடிக்கல் கேம்புக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப்ல நடக்கும் இல்லையா? அப்போ ஒரு கிராமத்துல வந்து அவங்க மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு இருக்கும் போது மக்கள்கிட்ட அவங்களோட உடல் நலத்தை பத்தி விசாரிச்ச போது பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு என்ன பிளட் குரூப் செக் பண்ணும்போது அவங்களுடைய பிளட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஏபி, ஏபிஓ, இந்த 4லயுமே அவங்களோட பிளட் குரூப் வந்து ரியாக்ட் ஆகல. அப்படி ரியாக்ட் ஆகாத போது உங்களுக்கு என்ன பிளட் குரூப் இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் அவங்க புதுசா ஒரு பிளட் குரூப் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேரு பாம்பே பிளட் குரூப். பாம்பேல கண்டுபிடிச்சது, இப்போ மும்பை. ஓகேங்களா? அந்த பாம்பே பிளட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் பிளட் குரூப். சரிங்களா? ஏன் ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த பிளட் இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஏபி, ஏபிஓ இது எல்லாத்துலயும் பேரண்ட் ஆன்டிஜன் எது அப்படின்னா ஹச் ஆன்டிஜன் சொல்லுவோம். சரிங்களா? ஹச் ஆன்டிஜன் தான் ஏவா மாறும், பியா மாறும், ஏபியா மாறும். ஓகே, இந்த பாம்பே பிளட் குரூப் பேஷண்ட், பாம்பே பிளட் குரூப் மக்களுக்கு என்னன்னா ஹச் ஆன்டிஜனே இருக்காது, ஒரு பேரண்ட் ஆன்டிஜனே இருக்காது அவங்களுக்கு. பேரண்ட் ஆன்டிஜனே இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி ஏவா மாறும், பியா மாறும், ஏபியா மாறும்? கரெக்டா? அதனாலதான் உங்களுக்கு அந்த ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் கூட மேட்ச் ஆகல. பேரண்ட் ஆன்டிஜனே உங்களுக்கு கிடையாது. அதனாலதான் இது உங்களுக்கு ஒரு புது பிளட் குரூப் பாம்பே பிளட் குரூப் சொல்றாங்க. ஓகே, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஹச் அப்படிங்கிறது என்னன்னா ஹச் ஆன்டிஜன் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து பாம்பேல கண்டுபிடிச்சாங்க. வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா 130 பேர் தான் இருக்கு, ரொம்ப ரேர். இந்தியாவில தான் கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட். ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய பிளட் குரூப் பாம்பே பிளட் குரூப் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான், நீங்க ஒன்னே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேரண்ட் ஆன்டிஜன் ஹச் ஆன்டிஜன் வந்து இருக்காது. ஏபிஓ பிளட் குரூப்ல ஹச் ஆன்டிஜன் இருக்கும், ஆனா பாம்பே பிளட் குரூப்ல ஹச் ஆன்டிஜன் இருக்காது. இதான் ரெண்டு தான் டிஃப்ரெண்ட். ஓகே, அதனால என்ன ஆகும்? நீங்க ஒருவேளை ஏ பிளட் குரூப் கொடுக்குறீங்க, ஏ பிளட் குரூப் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹச் ஆன்டிஜனே கிடையாது. அவங்க என்ன ஆயிடுவாங்க? பிளட் கிளாட் ஆகி உடனே இறந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் பாம்பே பிளட் குரூப் பேஷண்ட்டுக்கு ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க எந்த பிளட் குரூப் கொடுப்பீங்க? ஓ பிளட் குரூப் கொடுக்கலாமா? யாராச்சும் சொல்லுவீங்களா? நான் சொன்னேன்ல யூனிவர்சல் டோனாஸ் யாருன்னா ஓ பிளட் குரூப். இப்போ பாம்பே பிளட் குரூப் பேஷண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சரி, நான் யூனிவர்சல் டோனாஸ் வந்து ஓ பிளட் குரூப் தானே, நான் ஓ பிளட் குரூப் கொடுக்கேன்னா நீங்க கொடுப்பீங்களா? எமர்ஜென்சி டைம்ல கூட கொடுப்பீங்களா? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஹலோ
ஹலோ, கேள்வி புரியுதா? அதாவது ஓ பிளட் குரூப்ங்கிறது யூனிவர்சல் டோனார். பாம்பே பிளட் குரூப் பேஷண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எமர்ஜென்சி டைம்ல ஓ பிளட் குரூப் கொடுக்கலாமா? ஹலோ. ஓகே, கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னா, அவங்களுக்கு பேரண்ட் ஆன்டிஜனே இல்ல. நீங்க யூனிவர்சல் டோனர் ஓ பிளட் குரூப் தானே, நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே டெத் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பாம்பே பிளட் குரூப் பேஷண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா, அவங்களுக்கு என்ன பிளட் குரூப் தான் கொடுக்குறது அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட், பாம்பே பிளட் குரூப் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? வேற எந்த பிளட் குரூப்புமே நீங்க கொடுக்க கூடாது. சரிங்களா? பாம்பே பிளட் குரூப் பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சினாலும் அவங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு ப்ளீடிங் இருக்குன்னா கூட நீங்க பாம்பே பிளட் குரூப் மட்டும் தான் கொடுக்கணும். வேற எந்த பிளட் குரூப் கொடுத்தாலும் அவங்களுக்கு மேட்ச் ஆகாது, அவங்க உடனே ரத்த கட்டிகள் உருவாகி இறந்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இது வந்து நான் சொன்ன மாதிரி ஏபி நெகட்டிவ் வந்து 1% வேர்ல்டு வைட் சொல்றேன். இந்த குரூப் வந்து இவ்வளவு % பேருக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்தியால அதிகமா இருக்கக்கூடிய பிளட் குரூப் யாராச்சும் சொல்ல முடியுமா? இந்தியால மோஸ்ட்லி எல்லாருக்கும் மேக்சிமம் இருக்கக்கூடிய பிளட் குரூப் என்ன? பி ஹலோ. பாசிட்டிவ். எஸ், பி பாசிட்டிவ். பி பாசிட்டிவ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் காமன். வடநாட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஓ பாசிட்டிவ் இருக்கும், அதுவும் காமன் தான். மற்றதெல்லாம் இந்தியா ரொம்ப ரேர் தான். ஏபி நெகட்டிவ், பி நெகட்டிவ், இல்லை ரொம்ப ரேர் எதுன்னு சொல்ல முடியுமா இந்தியாவில்? ஏபி நெகட்டிவ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நீங்க யாராச்சும் பிளட் டொனேட் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும் உங்க லைஃப்ல? நோண்ணா. நோ, டொனேட் பண்ணதில்லை. ஓகே, வேற யாராச்சும் டொனேட் பண்ணிருக்கீங்களா? ஓகே, நான் சொல்றேன் பாருங்க. நீங்க வந்து பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கணும், 65 வயசுக்கு கீழே இருக்கணும். உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 12.5க்கு மேல இருக்கணும், 18க்கு கீழே இருக்கணும். அதே மாதிரி உங்களோட வெயிட் பாத்தீங்கன்னா அஸ் யூஷுவல் ஒரு 55 கேஜிக்கு மேல இருக்கணும் நீங்க அடல்ட்டா இருந்தீங்க அப்படின்னா. அதே மாதிரி நார்மலா இதுதான், நீங்க ஆல்கஹால் குடிச்சிட்டு பிளட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி உங்க டேட்டுவோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் தழும்புகள் இருந்ததுன்னா பிளட் 1 இயருக்கு நீங்க பிளட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒருவேளை நீங்க உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ்லாம் என்ன சொல்லலாம்? ஒருத்தங்கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவக்கூடிய நோய்கள் எதெல்லாம் இருக்கு பிளட் மூலமா? HIV. ஹெச்ஐவி, சிஃபிலிஸ், மலேரியா, இந்த மாதிரிலாம் நோய் ஆஸ்துமா இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நீங்க பிளட் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா இருக்கு, டோனார் கிரைட்டீரியா நாங்க முதல்ல செலக்ட் பண்ணுவோம். நீங்க உங்களை உட்கார வச்சுட்டு உங்களுக்கு என்னெல்லாம், நீங்க வந்து வேக்சின் போட்டிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கூடிய வேக்சினை பொறுத்து, இப்போ வந்து ராபிஸ் வேக்சின் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு 6 மந்த் மேல நீங்க பிளட் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு. ஓகே, அதெல்லாம் வேண்டாம். நீங்க பிளட் டொனேட் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஓகே, நான் இப்போ ஒருத்தவங்க பிளட் டொனேட் பண்றேன்னா ஒரு முதல் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பிளட் வந்து யாரோ ஒருத்தவங்களுடைய உயிரை காப்பாத்துது. ஓகேங்களா? யாரோ ஒருத்தவங்க எங்கோ பிளட் இல்லாம இருப்பாங்க, ஒரு பிரெக்னென்ட் லேடியோ இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆனவங்களோட ப்ளீடிங் பேஷண்டோ ஒருத்தவங்களோட உயிரை காப்பாத்துது. அது முதல் விஷயம். ஓகேங்களா? ரெண்டாவது என்னன்னா, உங்களுக்கு ஓகே அது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு ஒரு உதவி. உங்களுக்கு என்னென்ன உதவி, உடல்ல என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் உங்களுடைய ஹார்ட் இருக்குல்ல, உங்க கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் வந்து நீங்க பிளட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாக்கப்படும். ஏன்னா உங்களுடைய பிளட் வந்து நீங்க கொடுக்குற பிளட் வந்து ஆனோம்னா திரும்படி ஒரு பிளட் வந்து உற்பத்தி ஆகும் உங்க உடம்புல, பியூரிஃபை ஆகும் பிளட். ஓகேவா? ஸோ அது மூலமா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே மாதிரி உங்க உடம்புல வந்து ஹீமோகுளோபின் லெவல் வந்து நல்லா நார்மலா ஹெல்த்தியா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்ட்ரோக் அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஹீமோக்ரோமட்டோமாசிஸ் அப்படின்னா என்னன்னா, இரும்பு சத்து இருக்குல்ல, அயான். ஓகே, அது ஒருவேளை மேபி சில பேஷண்ட்டுக்கு அதிகமாயிடும், அதனால கூட டிசீஸ் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க பிளட் கொடுக்குற சமயத்துல உங்களுக்கு அதை கம்மி பண்ண முடியும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம பிளட்ல வந்து ஹீமோகுளோபின் இருக்கு, அயான் இருக்கு இல்லையா? ஸோ அதனால திரும்படி இந்த பிளட் பியூரிஃபை ஆகிறனால அந்த டிசீஸ் நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க பிளட் கொடுக்கறனால அவங்களோட உயிரும் காப்பாற்றப்படுது. அதே மாதிரி உங்களுடைய ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கட்டும், கேன்சர் வராது. அதே மாதிரி உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் நல்லா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலும் அதுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பிளட் கொடுக்கறனால. ஓகே, அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு பிளட் கொடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ டிஸ்கஷன் உங்களுக்கு ஏதாச்சும் புரியாம இருக்கா? மேக்ஸிமம் இந்த டாபிக் நிறைய பேருக்கு புரியாது.
இன்னும் டீப்பா 2-3 வாட்டி ஒரு நிறைய வாட்டி படிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடி உள்ள பிளட் குரூப் பத்தி மேக்சிமம் புரியாது. பட் புரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏதாச்சும் டவுட்டு இல்ல நான் சொன்னது தப்பு இல்ல நீங்க ஏதாச்சும் சொல்ல ஷேர் பண்றீங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் புரியாம இருக்குதா ஏதோ ஒரு இடத்துல? நீங்க ஒரு முக்கியமான இது ஃபீட்டல் எரித்ரோபாய்ட்ஸ் சொல்லலாம். என்னது? நம்ம பிரெக்னன்சி இருக்கும்போது செகண்ட் பேபி இருக்கும்போது செக் பண்ணுவாங்கல்ல, அது வந்து ஃபீட்டல் எரித்ரோபாய்டிக்ஸ் சம்திங். ஏன்பா புரியல. நான் பிரெக்னன்சி இருக்கும்போது டெஸ்ட் பண்ணோம்னா ஃபீட்டல் எரித்ரோபாய்டிக்ஸ் அந்த ஒரு கண்டிஷன். குழந்தைக்கு வந்து செகண்ட் பிரெக்னன்சிக்கு வந்து நம்மளுக்கு ஆர்ஹெச் ஃபேக்டர் டி இருக்கா அப்படின்றத ஆமா BB. ஆமா பேபிக்கு. ஸோ அது அப்பா அது வந்து நம்ம இப்ப பார்த்தது வந்து ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆர்ஹெச் அது வந்து ஆர்ஹெச் பிளட் குரூப் சிஸ்டம்ல வரும் நீங்க சொல்றது. சரிங்களா? ஓகே. வீக் டி பார்ப்பாங்க. ஆமா வீக் டி டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அது வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். கரெக்ட். நம்ம பிளட் குரூப் சிஸ்டம்ல வராது. இருக்கும் ஆர்ஹெச் பிளட் குரூப் சிஸ்டம்ல தான் அது வரும். அது செகண்ட் பிரெக்னன்ட்ல வந்து குழந்தைக்கு பார்ப்பாங்க, டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. கரெக்ட். வீக் டி பார்ப்பாங்க அண்ட் இதுவும் பார்ப்பாங்க. ஓகே, வேற ஏதாச்சும்? Nice explanation, Suresh. Nice, very Okay. big. PPT also very good. வேற ஏதாச்சும் கேட்கணுமா? ஹலோ. பட் ப்ரெசென்ட்ல இந்த லெபர்டரி அப்புறம் பிளட் இது ஓரியன்டா என்ன புதுசான அப்டேஷன் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல சிஸ்டம் வைஸ்? என்னன்னா கேட்கல. நீங்க லெபர்டரி தானே டிபார்ட்மெண்ட்? ஆமா ஆமா. உங்க டிபார்ட்மெண்ட்ல அட் ப்ரெசென்ட் என்ன விதமான அப்டேஷன்ஸ் நியூவா புதுசா இப்போதைக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க? இப்போ புதுசா பார்த்தோம் அப்படின்னா இதுதான், நான் ஜெல் காட் மெத்தட் தான். நம்ம முன்னாடி வரைக்கும் டியூப் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். டியூப் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ வந்து ஜெல் காட் மெத்தட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லேபர் சேவிங் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு கம்மியான ஆன்டிஜன் ஆன்டிபாடி இருந்தா கூட நம்ம டிடெக்ட் பண்ணிட முடியும். அதே மாதிரி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிளட் குரூப் வந்து நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியாது, சேவ் பண்ணி வைக்க முடியாது. பட் இப்போ ஜெல் காட் மெத்தட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரிசர்ச் பர்பஸ்க்காக கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த ஜெல் காட் மெத்தட் இப்பதான் கொண்டு வந்தாங்க. இப்போ வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிறைய பிளட் பேங்க்ல இல்ல. அந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல, மாதிரி குளோபல் ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அந்த மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் கிளினிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டியூப் டெக்னிக் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சுரேஷ். ஓகேண்ணா. இல்ல ஸ்கிரீனிங் டெஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்லைட் டெக்னிக் தான். நான் சொன்னல ஒரு கிளாஸ் லைட் எடுத்து 3 ட்ராப் பிளட் வச்சுட்டு அதுல நம்ம ஆன்டிபி ஆட் பண்ணி அதுல அக்ளுனேஷன் வந்துச்சுன்னா அதை பொறுத்து நம்ம பிளட் குரூப் டிசைட் பண்றது வந்து ஸ்லைட் டெக்னிக். அது நிறைய வார்ல கேம்ப்ல நீங்க வந்து பிளட் பேங்க்ல டொனேட் பண்ண வந்தீங்கன்னா கூட ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட்டா முதல்ல உங்களுக்கு அதான் எடுத்து பார்ப்பாங்க. ஓகே, அதுவும் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம எங்களுடைய எஸ்ஆர்எம்ல கூட அது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஆர்எம்ல வந்து நாங்க ஸ்லைட் டெக்னிக் யூஸ் பண்றோம், டியூப் டெக்னிக் யூஸ் பண்றோம், அதே மாதிரி ஜெல் காட் மெத்தடும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பிளட் குரூப் தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளவு நேரம் தேவைப்படுது எடுத்துக்குது? எதனா இப்ப நான் வந்து பிளட் குரூப் டைப் பண்றோம்ல, ஆமா, இந்த அந்த மெத்தட்க்கு வந்து எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்குது? அது இப்போ டியூப் டெக்னிக் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க காலையில பிளட் கொடுத்துட்டு போறீங்க, ஒரு மேக்ஸிமம் 1 or 2 hours நாங்க பிளட் குரூப் இதான் சொல்லிடுவோம். It will take more than 1 hour. மோர் தென் என்ன சொல்லாதுன்னா பிளட் குரூப் கண்டுபிடிக்கிறது நாங்க 40 minutes. ஏன்னா இன்குபேஷன்ல வைப்போம். டியூப் டெக்னிக் போது 35 minutes இன்குபேட்ல வைப்போம். அது இன்குபேஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த பிளட் தான் எனக்கு தெரிஞ்சிடும். பட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இன்குபேட்ல வச்சு பார்க்கும்போது ஒரு 40 minutes ரிசல்ட்டுக்கு நம்ம கையில கிடைக்கிறதுக்கு 1 hour ஆயிடும்னா. நீங்க இந்த பிளட் குரூப் தான் சொல்றது. இதே ஒருவேளை நீங்க ஸ்லைட் டெக்னிக் யூஸ் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வித்தின் ஒரு 5 seconds இல்ல 5 minutesலயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்லைடுங்கும் போது நம்ம 3 ட்ராப் பிளட் வைக்கிறோம், ஆன்டிடி ஆட் பண்றோம், அங்க அக்ளுனேஷன் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு இது. ஆனா பட் அது கன்ஃபார்ம் நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒருவேளை இந்தியால வேற யாரோ உங்க பாம்பே பிளட் குரூப்ல இருந்து வராங்க,
அவங்களுக்கு வந்து சைட் டெக்னிக்ல அந்த அளவுக்கு அக்யூரேட்டா பிளட் குரூப் நாங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் டியூப் டெக்னிக், ஜெல் கார்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சுரேஷ். ஆமா, நான் ஸ்கிரீனிங் டெஸ்ட்டாக தான் நம்ம சைட் டெக்னிக் பண்றோம். பிளட் குரூப் கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா டியூப் டெக்னிக் பண்ணி தான் நம்ம இவங்களுக்கு இந்த பிளட் குரூப் நம்ம சொல்ல முடியும். வேற ஏதாச்சும் டவுட்னா? ஓகே, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம பிளட் மட்டும் நம்ம கொடுக்கறது இல்ல. ஒருவேளை அவங்களுக்கு நம்ம பிளேட்லெட்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேஷண்ட்டுக்கு வந்து பிளேட்லெட் கூட கொடுப்பாங்க. டெங்கு பேஷண்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிளேட்லெட் கம்மியாயிடும். அதனால பிளட்ல இருந்து பிளேட்லெட்டை மட்டும் பிரிப்பாங்க. அதுக்கு பேரு நாங்கள் காம்பனன்ட் செப்பரேஷன் சொல்லுவாங்க. நிறைய இருக்கு அதுல. ஃப்ரோசன் பிளாஸ்மா இருக்கு, பிளேட்லெட் இருக்கு, கிரையோபிரசிபிடேட் இருக்கு. இது எல்லாத்தையுமே நாங்கள் பிரிச்சு அதை ஒவ்வொரு டிசீஸ்க்கு இருக்கும்போது அதை நாங்கள் கொடுப்போம். ஏஃபரசிஸ் அந்த டெக்னிக் மூலமா நாங்கள் அதை பிரிப்போம். அதுவும் நம்ம கொடுக்கலாம் பேஷண்ட். வேற எனக்கு ஒரு ஏதாச்சும் doubt? சுரேஷ், பிளட் சொல்லுங்க. பேங்க்ல இந்த ஹோல் பிளட் ஒன்று இருக்குல்ல, ஹோல் பிளட் ஹோல் பிளட். ஆமா, பிளட் இருக்கு. அதுக்கும் இந்த பிசிக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ்? அதாவது எதுக்குன்னா ஹோல் பிளட்டுக்கும் பேக்டு ரெட் பிளட் செல்ஸ்ன்ட்டு நம்ம பேக்டு செல்ஸ். நான் வந்து ஐசியூல இருக்கனால வந்து அடிக்கடி நாங்க டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றோம்ன்றனால தெரிஞ்சுக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி ஆர்டிபி பிளேட்லெட்ஸ், அப்புறம் எஃப்எஃப்பி ஃப்ரோசன் பிளாஸ்மா அது இருக்குல்ல, ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா. ஓகே, அது வந்து பேக்டு ரெட் செல்ஸ் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, காம்பனன்ட் செப்பரேஷன் மூலமா பேக்டு ரெட் செல்ஸ்ல வந்து ஆர்பிசி மட்டும் தான் பிரிப்போம். நான் சொன்னேன்ல, நான் பிளட்ல வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்டட் 3 இருக்கு. ஹோல் பிளட் அப்படின்னா எல்லாமே ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்டட் 3மே அந்த பேஷண்ட் கொடுப்பாங்க. அது ஹோல் பிளட். இதே வந்து பேக்டு ரெட் செல்னா நம்ம ஆர்பிசி மட்டும் தான் அந்த பேஷண்ட் கொடுப்போம். இது எல்லாமே நம்ம பேஷண்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் மெயின்டைன் பண்ணுவோம். நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிரையோபிரசிபிடேட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் -20°C நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். ஒருவேளை அந்த பேஷண்ட் வந்து அந்த பேஷண்ட் ரொம்ப ப்ளீடிங் டிசார்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த பேஷண்ட் நம்ம வந்து ஃபேக்டர் 8 கான்சென்ட்ரேட். இப்போ எக்ஸாம்பிள் வான் வில்லிபரன் டிசீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வான் வில்லிபரன் ஃபேக்டர் வந்து அந்த பேஷண்ட் கம்மியா இருக்கனால அந்த டிசீஸ் வரும். எக்ஸாம்பிள் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம கிரையோபிரசிபிடேட் கொடுக்கலாம். நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஓகே. இப்போ வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த பேஷண்ட் வந்து ஹீமோஃபிலியாவா இருக்காங்க, ஹீமோஃபிலியா பேஷண்டா இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து ஃபேக்டர் 8 டிஃபிஷியன்சினால வரக்கூடியது அது அவங்களுக்கு. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபேக்டர் 8 மட்டும் அவங்களுக்கு செப்பரேட்டா நாங்கள் டொனேட் பண்ணுவோம், கொடுப்போம். அதை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். நம்ம பிளட் பேங்க்லேயே ஸ்டோர் ஆகிருக்கும். மேக்ஸிமம் நிறைய பிளட் பேங்க்ல இருக்காது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய பிளட் பேங்க்ல எல்லாமே கிரையோபிரசிபிடேட், ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா, பேக்டு ரெட் செல்ஸ், அப்புறம் இந்த ஃபேக்டர் 8 கான்சென்ட்ரேட் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். பட் பிளேட்லெட் வந்து நம்மளால 5 நாளைக்கு மேல ஸ்டோர் பண்ண முடியாது. 5 நாள் தான் பிளேட்லெட் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் புதுசாக தான் நம்ம பிளேட்லெட் வந்து ஒரு பேஷண்ட் இருந்து வாங்கணும். பட் நீங்க பிளட் மட்டும் கொடுக்கணும்னா இல்லை, நீங்க இன்னும் இதை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பிளேட்லெட் கூட நீங்க கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து நான் கேட்குற மாதிரி நீங்க கிரையோபிரசிபிடேட்டோ இல்லைன்னா பேக்டு ரெட் பிளட் செல்ஸ் மட்டும் கொடுக்கலாம். ஓகே, நீங்க இப்போ பிளேட்லெட் மட்டும் கொடுக்குறீங்க, நீங்க கேட்கலாம் பிளேட்லெட் மட்டும் நாங்க எங்கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்கன்னா மற்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்காச்சும் டவுட் வருதா? இது பிளேட்லெட் நாங்க எடுத்துக்கிறோம், மற்றதெல்லாம் இருக்கும்ல, கண்டிப்பா ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும். ஓகே, அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா நாங்க திருப்பி உங்களுக்குள்ளேயே செலுத்திடுவோம். அந்த டெக்னிக்கு பிறகுதான் ஏஃபெரசிஸ் சொல்லுவாங்க. ஏஃபெரசிஸ் டெக்னிக் மூலமா நாங்க பிளேட்லெட்டை மட்டும் எடுத்துட்டு ஆர்பிசி, டபிள்யூபிசி திரும்பி உங்க உடம்புக்குள்ளேயே செலுத்திடுவோம். எங்களுக்கு தேவை பிளேட்லெட் மட்டும்தான். எக்ஸாம்பிள் வந்து டயாலிசிஸ் பண்ற மாதிரி. இப்போ எனக்கு ஒரு புரியுதா? சொல்லுங்க. இப்போ நம்ம பிளட் டொனேட் பண்றோம்னா அது வந்து ஹோல் பிளட்டா தானே போகுது? பிளட் டொனேட் பண்ணக்குள்ள பிளட் டொனேட் பண்ணும்போது ஹோல் பிளட் மட்டும் தான் போகுதுன்னு கேக்குறீங்களா? ஹோல் பிளட் தானே எடுக்கிறாங்க, இல்ல வந்து இந்த மாதிரி பிசி மட்டும் தான் அதாவது மேக்ஸிமம் தேவை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ப்ளீடிங் டிசார்டர்ஸ் பேஷண்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃபேக்டர் 8 கான்சென்ட்ரேட்டோ இல்லை கிரையோபிரசிபிடேட்டோ கொடுக்குறோம். இப்போ அவங்க ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பிளட் குரூப் பிளட் குரூப் தான் தேவைப்படுதுன்னா அவங்க ஹோல் பிளட் தான் கொடுப்பாங்க. அதுல வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் எல்லாம் தான் கொடுப்பாங்க.
நம்ம ஹோல் பிளட் ஆனா மேக்ஸிமம் ஓகே. டொனேட் பண்றாங்க. நீங்க செப்பரேஷன் கேக்குறீங்களா? ஹலோ அண்ணா. ஹலோ அண்ணா, கேக்குதாண்ணா? ஆக்சுவலா ஒரு பேஷண்ட் வந்து நம்ம ஹோல் பிளட் தான் கலெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஏ பிளட் குரூப்பா இருக்குங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் பி பிளட் குரூப்லாம் ரொம்ப ஸ்டோர் ஆயிருக்கும் நம்ம பிளட் பேங்க்ல. பி பிளட் குரூப் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், பேஷண்ட்ல இருந்து ஹோல் பிளட் கலெக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா லேப் டெக்னீஷியனா அந்த ஒவ்வொரு பிளட்டையும் வந்து செப்பரேட் பண்ணுவோம். இப்போ பேக்கடு ரெட் செல்ஸ்னா ஆர்பிசி மட்டும், கிரையோபிரசிபிடேட் அது தனியா, ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா அது தனியா, ஃபேக்டர் 8 அது தனியா, இதை மாதிரி செப்பரேட் பண்ணி அதை ஃப்ரோசன்ல வந்து -20°C, -8°C, 5°C நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸ்டோர் பண்ணி வச்சு இப்போ ஒரு பேஷண்ட் வந்து எமர்ஜென்சியா வந்து டெங்குன்னு அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு பிளேட்லெட் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்ம பிளட் பேங்க்ல அவங்க வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம பிளேட்லெட் மட்டும் எடுத்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவோம். ஆனா மேக்ஸிமம் நம்ம ஒரு பேஷண்ட் நீங்க எல்லாம் பிளட் டொனேட் பண்ண வந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து நாங்க வந்து ஹோல் பிளட் தான் கலெக்ட் பண்ணுவோம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் வந்து பிளேட்லெட் மட்டும் தான் டொனேட் பண்ண போறேன், எனக்கு பிளேட்லெட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஆர்பிசி டபிள்யூபிசிலாம் திரும்படி இது பண்ணிடுங்க அப்படின்னா ஏஃபரசஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. அது மூலமா உங்களுக்கு திரும்படியும் ஆர்பிசி டபிள்யூபிசி உங்க உடம்புலேயே செலுத்திடுவோம், பிளேட்லெட் மட்டும் எடுத்துப்போம். அது உங்களோட விருப்பம், டோனரோட விருப்பம் தான். ஹோல் பிளட் கொடுக்கறதும் நீங்க பிளேட்லெட் கொடுக்கறது மட்டும். அதே மாதிரி இந்த ஏஃபரஸ் டெக்னிக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளட் கொடுக்கறதுக்கே டோனர் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், நிறைய கிரைட்டீரியா இருக்கு. இதே பிளேட்லெட் மட்டும்தான் அவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னா டோனர் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். ஏன்னா பிளட் போயிட்டு திரும்படி அவங்க உடம்புக்குள்ள போகுது இல்லையா? ஸோ அதனால அவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் இந்த டெக்னிக் வந்து நம்ம அவங்க மேல யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? வேற ஏதாச்சும் doubt இருக்கா? ஒரு ஒருத்தர் வந்து பிளட் டொனேட் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை இந்த மாதிரி ஒரு பிளேட்லெட்லாம் டொனேட் பண்ணணும்னா ஒரு பேஷண்ட்டுடைய அது நீங்க சொன்ன மாதிரி என்ன விதமான கிரைட்டீரியாஸ் இருக்கு பிளட் டொனேட் பண்றதுக்கு? அது நிறைய கிரைட்டீரியா இருக்கு. நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி கிரைட்டீரியா, பெர்மனன்ட் கிரைட்டீரியான்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. டெம்பரவரி கிரைட்டீரியா அப்படின்னா சில சர்டின் கண்டிஷன்ஸ்னால அவங்களால பிளட் டொனேட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஆல்கஹால் எடுத்திருக்காங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க பிளட் டொனேட் பண்ண முடியும். ஒருவேளை அவங்க வந்து வேக்சின்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களால 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான், மேக்ஸிமம் 6 மந்த் 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களால பிளட் டொனேட் பண்ண முடியும். பிரெக்னென்ட் லேடி வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் தான் பிளட் டொனேட் பண்ண முடியும். ஒருவேளை அவங்களுக்கு அபாஷனா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 6 மந்த்க்கு அப்புறம் தான் பிளட் டொனேட் பண்ண முடியும். டாட்டூ, இந்த பாடி பிரிக்கிங்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 1 இயர் கழிச்சு தான் பிளட் டொனேட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து பர்மனண்டா, சாரி இதெல்லாம் வந்து டெம்பரவரியா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிளட் டொனேட் பண்ணலாம். அவங்களால வந்து வாழ்க்கை முழுவதும் பிளட் டொனேட் பண்ணவே முடியாது அப்படின்னா அது சர்டின் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஹெச்ஐவி, சிஃபிலிஸ், அதே மாதிரி வந்து எக்ஸாம்பிள் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட பிளட் டொனேட் பண்ண முடியாது. அவங்களால டயபெட்டிஸ் இருந்தா கூட அவங்களால பிளட் டொனேட் பண்ண முடியாது. ஹெப்படைட்டிஸ் இருந்துச்சுன்னா பிளட் டொனேட் பண்ண முடியாது. உங்க லைஃப்லாம் பிளட் டொனேட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. பேசிக் என்னன்னா அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல் பார்ப்போம். அதே மாதிரி அவங்களுடைய பிளட் டொனேட் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்லீப் 4 to 6 hours கண்டிப்பா தூங்கியிருக்கணும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க பிளட் கொடுக்குற, சாப்பிட்டு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க பிளட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் கிரைட்டீரியா. உள்ள போனுச்சுன்னா இந்த மாதிரி சில சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு, அதில் அவங்க வராங்கன்னா அவங்க வந்து பிளட் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஏஜ் இருக்கு. ஏஜ் நான் ப்ளஸ் சொன்னேன் இல்லையா, 18 to 65. வெயிட் வந்து 50 more than 55 kgக்கு மேல இருக்கணும். ஹீமோகுளோபின் லெவல் 12.5 to 18 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால பிளட் கொடுக்க முடியும். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஹலோ, ஓகேண்ணா. ஓகே, ஐ ரெக்வஸ்ட் நீங்க எல்லாமே வந்து நிறைய நாங்கள் பிளட் பேங்க்ல இருக்கிறனால சொல்றோம், நிறைய டோனாஸ் வர்றது ரொம்ப கம்மி தான். ஏன்னா சில டைம்லலாம் வந்து பேஷண்டோட உயிர் வந்து பிளட் இல்லாதனாலே போயிருக்கு. அது வந்து பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், குளோபல் ஹாஸ்பிட்டலே அந்த மாதிரி நடக்குதுன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம். இப்போ நாங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேம்ப் நடத்தி தான் நாங்கள் பிளட்டே வந்து கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே ஹெல்த்தியா தான் இருக்கிறோம். நீங்க ஒரு வாட்டி நீங்க பிளட் கொடுத்தீங்கன்னா ஒருத்தவங்களோட லைஃப் சேவ் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட் இருக்கு. பிளட் கொடுக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, 95%. இப்ப ரிசர்ச் நடத்தி 95% கம்மியா இருக்கு.
அதே மாதிரி கேன்சர் வர வாய்ப்பு கம்மி. இது ரொம்ப ரொம்ப அது மாதிரி ஸ்ட்ரோக் வராது, அவங்களுக்கு பிளட் கொடுக்குறவங்களுக்கு ஸ்ட்ரோக் வராது. இந்த மூணும் ரொம்ப பெரிய பெனிஃபிட் பிளட் கொடுக்குறவங்களுக்கு. ஸோ அதனால எல்லாருமே பிளட் கொடுங்க உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? வேற ஏதாச்சும் டவுட்? இல்ல சுரேஷ். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, இந்த பிளட் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டா நான் படிக்கிறதுனால என்னால் தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகேண்ணா. Thank you so much. ஓகேண்ணா. Nice, wonderful day to read. Thank you all. Thank you.